முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பழனி முருகன் உனக்காக அனுப்பிச்ச விபூதியை நீ தொட தவறினாலும் இப்பொழுது என் நெற்றி விபூதியை தொட்டு விட்டாய். இதுக்கு முன்பாகவே நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகணுங்கிறதுக்காக உன்னை நோக்கி நான் விபூதியை அனுப்பி வச்சிருந்தேன். ஆனால் நீ அதை தொட தவறிவிட்டாய். பரவாயில்ல, இந்த முறை என் நெற்றியில் நான் வளைச்ச விபூதியை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு வந்து சேரும். அடுத்தவங்க உன்னை நோக்கி 1000 விமர்சனங்கள் வைக்கட்டும், ஆனால் உனக்கே தெரியும் இல்லையா நீ செய்கிறது எது சரி எது தவறுன்னு? உனக்கே தெரிஞ்சு நீ தப்பு செய்யக்கூடிய பிள்ளையாக, தவறான பாதையில் போகக்கூடிய பிள்ளையாக இருக்காத. தவறான விஷயங்களை சரி செஞ்சுட்டு எப்போதும் நிம்மதியான நிலையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாரான பிள்ளையாக இரு. உன் முழு இதயத்தோடும் பக்தியோடும் இந்த முருகனை வணங்குகிற உனக்கு எல்லா வழிகளிலும் நிச்சயமாக நான் உனக்கு நல்லதை செய்வேன். நீ போகும் பாதையையும் செம்மைப்படுத்தி உன் வாழ்க்கையை செழுமையுடையதாக மாற்ற வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் எத்தனையோ நாட்கள் நீ நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தில் உருண்டு கொண்டே இருந்திருக்கிறாய் தானே. நீ பட்ட அவமானமும் உன்னுடைய கஷ்டமும் வருத்தமும் கூட இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. நீ கண்ட கனவு நனவாகாம, நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்காம நீ தனியாக வருத்தப்பட்டதும் எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனால் எத்தனையோ கஷ்ட நஷ்டமும் பிரச்சனையும் இருந்த போதும் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் புன்னகையா சிரிச்ச முகத்தோடு இருந்ததால தான் இப்போது உனக்கான நல்லதை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க முடிவெடுத்து நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறியோ அதே போல தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நினைப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. சுதந்திரம் என்பது ஒருத்தர் இன்னொருவருக்கு கொடுப்பது கிடையாது. அது அவரவர்களே அவர்களுக்குன்னு ஒரு எல்லைக்கோட்டை வச்சுக்கிட்டு இதை சரியாக செய்யணும், இதை செய்யவே கூடாதுன்னு ஒரு சுதந்திரத்தை வைத்து கொள்ள வேண்டும். நீயும் யாருடைய நிம்மதியையும் பறிக்காம, யார் சுதந்திரத்துக்கும் தடையாக இருக்காம நீ நினச்ச காரியங்களை சுலபமாக சந்தோஷமாக சுதந்திரமாக செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இரு. பெண்களின் வருமானமும் அல்லது அவர்களுடைய நிர்வாகமும் ஆண்களின் வருமானமும் சேர்ந்து தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் வளமான வாழ்க்கையாக இருக்கு. ஆண் பெண் சம்பாதிக்கிறோங்கிறத தாண்டி அவங்க வாழ்க்கையை எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாங்க, வாழ்க்கையை எப்படி நிர்ணயித்து குடும்ப குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குறாங்கங்கிறதுல தான் ஒரு குடும்பமே அடங்கி இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசுப்படுத்தி நான் பெருசா நீ பெருசான ஆணவத்தோட அகம்பாரத்தோடு நடத்திக்கிறதும், குடும்பத்தில் ஒருத்தரை ஒருத்தர் அடக்கி வச்சு தான் பெருசுன்னு வெளியே காட்டிக்க நினைக்கிறதும் வாழ்க்கை கிடையாது. ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து வாழ்வதும், உண்மையாய் விட்டு கொடுப்பதும், நான் பெருசு நீ பெருசுன்னு இல்லாமல் எல்லாரும் சமம்னு விட்டு கொடுத்து வாழ்வதும் தான் குடும்ப வாழ்க்கையை அமைதிப்படுத்துவதாக அழகான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கும். உன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மனசுக்கு நிம்மதியையும் கொடுத்து உன் மன காயங்களையெல்லாம் போக்குவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எப்போதும் உன்னை நம்பு. அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நீ உன்னை நம்பி உனக்கான காரியங்களை சிறப்பாக செய்யும் போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியும். நீ சரியான பாதையில் போனாலுமே கூட எதிரில் வர்றவங்களும் சரியாக இருந்தால் தானே அங்கே விபத்து நிகழாமல் இருக்கும். அதனால் நீ எப்பயுமே வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாலும் உன் எதிரில் நீ பார்க்குற மனிதர்களும் சந்திக்கிற மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் கூட சரியாக இருந்தாதான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நல்ல மனிதர்களாக, நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு உன் நேரத்தை வீணடிக்காதே. சில நேரம் நீ முன்னாடி போவ, உனக்கு சீக்கிரம் முன்னேற்றம் உண்டாகும். சில நேரங்களில் உனக்கு தெரிஞ்சவங்க, உன் சொந்தக்காரவங்க வேறு யாராவது உன்னை விட நல்லா முன்னேறி முன்னால் போகிறவங்களா இருக்கும். எது எப்படி இருந்தாலும், யார் எவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்தாலும் நீ ஒருபோதும் யாரை பார்த்தும் பொறாமப்பட வேணாம். நீ முயற்சி செஞ்சினா எல்லாம் சாத்தியம்தான். நீ பார்க்குறவங்கள விட இன்னும் உன்னால் மேலே முன்னுக்கு வர முடியும். நீ முயற்சி செஞ்சினா
உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் சாத்தியம் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ எப்பவுமே கூடிய பிள்ளையாக இருப்பதென்றால்தான் அது எனக்கு சந்தோஷத்தை தருது. நாளைய சரித்திரமாகவும் நாளைய உலகமாகவும் நீதான் இருக்க போற. இந்த அவமானத்தையும் படுதோல்வியையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் வியர்வைகளையும் வேதனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை நீயே ஒளியால செதுக்கிக்கோ. இந்த உலகத்துல நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால் முன்னுக்கு வர முடியும். ஆண்கள் எப்போதுமே பல சமயங்களில் நல்லவர்களாகவும் சில இடங்களில் சில மனிதர்கள் அரக்கர்களின் ஆதிக்கமாகவும் தான் இருக்காங்க. பெண்ணை பார்த்து கண்ணே மணியேன்னு கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு மொழி பிதுங்குற அளவுக்கு வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. பெண்ணை நிலவேன்னு வர்ணிக்கக்கூடிய சில ஆண்கள் அவர்களை ஓடு போலவும் தேய்விரை போலவும் தேய வைக்கிற அளவுக்கு வேலையை வாங்குவாங்க. மணிக்கு மணி ஏதாவது உன்னை ஏசிக்கிட்டு இருக்க மனிதர்கள் உன்னை மணியேன்னு கொஞ்சம் இருப்பாங்க தானே. நீதான் முகவரின்னு உன்னை பெருசா பேசின மனிதன் நீ எங்க போற, என்னை விட்டா உனக்கு வேற யாரு நாதி இருக்காங்கன்னு கேட்கவும் சற்றும் தயங்காதவர்களாகத்தான் இருக்காங்க. தேவதன்னு சொன்ன மனிதனே உன்னை வாட்டி விதைக்கும் கொடூரனாகவும் இருப்பான். பெண்ணை எஜமானி எஜமானின்னு சொல்ற சில மனிதர்கள் தான் வேலைக்காரி போல அவளை கொடுமை செய்பவர்களாகவும் இருக்காங்க. மொத்தத்துல ஆண்கள்ல எத்தனையோ பேர் நல்லவர்களாக இருக்கும் இந்த பூமியில இப்படிப்பட்ட அரக்க குணம் கொண்ட மனிதர்களும் கணவன்மார்களும் கூட இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அவர்களோட ஒப்பிடும்போது நீ எவ்வளவோ பரவாயில்லை, உன் வாழ்க்கையில எவ்வளவோ பரவாயில்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையவாது சந்தோஷமாக வாழ தயாராக இரு. இன்பமும் துன்பமும் சிரிப்பும் அழுகையும் கோபமும் பாசமும் கருணையும் வெறுப்பும் அமைதியும் சங்கடமும் ஏமாற்றமும் அதிர்ஷ்டமும் எல்லாமே மனித வாழ்க்கையில மாறி மாறி வரக்கூடிய உணர்வுகள் தான். எந்த உணர்வு உன்னை நோக்கி எப்போது வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு கடந்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய விஷயங்கள்ல கவனம் செலுத்து. உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வாய்ப்புகளை தவற விட்டினா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் தடைப்படும். அதனால எந்த வாய்ப்பு சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை தவற விட்டுறாம உன் திறமைகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்க பாரு. வார்த்தைகளை கவனம் இல்லாமல் செதற விட்டுட்டினா வாழ்க்கையில முன்னேற்றம் வராது, நீ பின்னோக்கி போக நேரிடும் என் செல்வமே. அதனால உனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் கூட ரொம்ப முக்கியம். வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தும் போதுதான் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் உடம்பு சரியா வளர்ச்சியா இருக்கா, உன் உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்கான்னு கூட கவனிக்காம உன் மன வருத்தத்தையும் உடல் கஷ்டத்தையும் கூட பொருட்படுத்தாம உன் குடும்பத்துக்காக நீ எல்லா வேலைகளையும் செய்கிற. உன் ஆசையை ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு மற்றவர்களின் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கும்போது உனக்கான ஆசைகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தர வேண்டிய கடமையும் எனக்கு தானே இருக்கு. நிச்சயமா நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உன் சார்பில் உனக்காக நான் செஞ்சு தர்றேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த முருகனின் விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வெற்றிகளும் கூட உன் கைகளில் வந்து சேரும். மனிதர்களிடம் பழகும்போது அவங்க அழகா இருக்காங்களா, நிறமா இருக்காங்களா, வசதியா இருக்காங்களா, நல்ல பணத்தவியோடு இருக்காங்களான்னு பார்க்காம அவர்களோட இதயம் நல்லா இருக்கா, அன்பா பாசமா பழகிறவங்களா இருக்காங்களான்னு அவர்களுடைய ஆழமான உள்ளத்தை பார்த்து பழகணுமே தவிர அழகான முகத்தை பார்த்து பழகாதே. ஏன்னா இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் பார்ப்பதற்கு கொடூரமா முள்ளு போல தெரிஞ்சாலும் அவர்கள் இதயம் பூவானதாய் மணக்கும். சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நிறமா நல்லா பேசுறவங்களா சிரிக்கிறவங்களா இருந்தாலும் அவர்கள் உள்ளம் என்பது முள்வேலி போல இருக்குது என் செல்வமே. அதனால மனிதர்களின் புற தோற்றத்தை நம்பாம அகத்தோற்றத்தை பார்த்து பழகு. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறத பார்த்து யார் சந்தோஷப்படுவாங்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன் கண்ணீரை தொடச்சிட்டு கவலைகளை துரத்தி அடிச்சிட்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தில் கவனம் செலுத்து. உன் கனவுகளை நனவாக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை மறந்துட வேணாம். எந்த கடமையையும் நீ சரியா செஞ்சு வாழ்க்கையில ஜெயித்தே தீருவாய். பலவீனமான மனிதர்களோட பழகாம
உனக்கு பலத்தை தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய நல்ல மனிதர்களிடம் பார்த்து பழகு. சிரிச்சு பேசக்கூடிய நட்புடன் கொஞ்சம் சிந்திச்சு பழகுனினா உன் வாழ்க்கை வீணாக போகாது. யாரை உண்மையாக நல்லவங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுறியோ அவங்க தான் உன் கண்ணீரை துடைப்பதற்காக விரல்களை கொண்டு வருவார்கள். யாரை நல்லா சிரித்து பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்கன்னு நினச்சி பழகுறியோ அவர்களே சில சமயங்களில் உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கு காரணமாக மாறி போயிடுவாங்க. அதனால தான் முதல்ல யார் என்னன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் நெருங்கி பழகாதுன்னு சொல்கிறேன். வெற்றிகள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் சில தோல்விகளும் வரத்தான் செய்யும். வெற்றி தோல்வி எது வந்தாலும் நீ முயற்சி செய்கிறது மட்டும் நிறுத்திட வேணாம். நித்தமும் உனக்கு நிழலாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன் உள்ளமெல்லாம் நீ என்ன நிரப்பிக்கிட்டீன்னா உன் உயிருக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை கொடுக்க நான் தயாராகவே இருப்பேன். தாகத்துக்கு ஏற்றாற் போல தண்ணி குடிக்கிறது போல அளவோட தண்ணி குடிச்சாதானே அது தாகத்தை தீர்க்கும். அதே போலதான் தேவைக்கு ஏற்றாற் போல உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அதான் நல்லது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறது போலதான் பணம் பணம்னு நினச்சிக்கிட்டே வாழ்க்கை முழுவதையும் நீ முடிவுக்கு கொண்டு வந்துடாதே. மின்னல் இடிக்கிறதுனாலையும் மின்னல் வெட்டுறதாலையும் வானம் கிழிஞ்சு கீழே விழுந்துட போகிறது கிடையாது. இடி இறங்குறதுனால பூமி உடஞ்சு கீழே விழுக போகிறதும் கிடையாது. நிற்காம சுற்றிக்கிட்டே இருக்கதால பூமி மயங்கி விழுக போவதும் இல்லை. தொடர்ந்து இயங்குவதால உன் கண்ணிமைகள் ஓயப்போவதும் இல்லை. அதே போலதான் சில விஷயங்களை நீ தொடர்ந்து செய்கிறதால உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வந்துட போகிறதில்ல. நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா அது நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மாபெரும் வெற்றியை தான் கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலை செய். துன்பம் தாங்குகிற உன் மனசுக்கு இனி இன்பத்தை கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ வேதனைப்படும்போது உனக்கு உற்சாகத்தை கொடுக்கவும், நீ துன்பப்படும்போது உனக்கு ஆறுதலை கொடுக்கவும், பிரச்சனைகள் இருக்கும்போது உன்னை பாதுகாக்கவும், தோல்வியின் போது உனக்கு தோள் கொடுக்கவும், நீ வெற்றி பெறும்போது உன்னை மனசார வாழ்த்தவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? என்ன நடந்தாலும் அதற்குரிய பலனையும் உன் அப்பன் முருகன் உன் கைகளில் கொடுப்பேன்னு நம்பு. நீ பட்ட அவமானங்கள் தான் இப்போது உன்னை பக்குவப்படுத்தியிருக்கு. உன்னை நோக்கி வந்த தாக்குதல் தான் உன்னை வெற்றிக்கு தயார் செஞ்சிருக்கு. யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதை பெருசாக நினைக்காம உன் மனசை உறுதிப்படுத்திக்கோ. கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு திறமையும் புத்திசாலித்தனமும் இருக்கிற உன் வாழ்க்கையில் இனிமே தோல்விகளே வராத அளவுக்கு உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நின்னா நிச்சயமா இந்த பூமியில் உன்னால் வாழ முடியும். நீ வானத்தை தொடப்போகும் தூரம் அதிகம் இல்லை என் செல்லமே. தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது நிச்சயமா ஜெயிப்ப. முடியும் முடியும்னு நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். கண்ணீர் துளிகளை தொடச்சிட்டு கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காற்றோடு காற்றாய் பறக்கக்கூடிய அளவுக்கு ஏகுவான மனசோட இரு. உன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டு உன் தேவைகளை எதிர்பார்த்து தேடி போகும் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் இனிமே உன் வாழ்க்கையில் தோல்வியே வராத அளவுக்கு நிரந்தரமான வெற்றியையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையையும் இந்த பூமியில் இந்த முருகப்பெருமான் நான் உனக்காகவே அமைச்சு கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக உன் கைகளில் நான் தருவேன்.